அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் மற்றும் ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேட்ச ராகுவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக அதாவது எமது இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரில் கண்டுகளிக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க சென்னையை தேர்ந்த வேணுகோபால் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். அவர்களை அன்புடன் வரவேற்று உங்களுடைய ஜோதிட டிப்ஸை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பக்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டும் அனைத்து உயர்ந்த ஜோதிட குருமார்களும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பாதத்தை வணங்கி இன்றைய ஜோதிட டிப்ஸ். இன்று ஞாயிற்றுக்கிழமை. நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம தடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண் திருஷ்டி. இது தொடர்ந்து யாரால எப்படி எப்படிலாம் நடக்கும்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுவே நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. நல்ல தசாபுக்திகள் இருந்து எல்லாமே ஃபேவரபிளா இருந்தாலும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னா கண் திருஷ்டி ஒரு காரணமா இருக்கலாம். இதுக்கு என்னங்க பெஸ்ட் பரிகாரம்? எத்தனையோ பரிகாரங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் மிக உயர்ந்த ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு நான் சொல்றேன். இது அப்சல்யூட்டா 100% ஒர்க் ஆகும். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்கடுகு. வெண்கடுகு எடுத்துக்கிட்டு என்னைக்கு சார் இதை சிறப்பா செய்யலாம்? சண்டே இஸ் த பெஸ்ட் டே. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கே கூட இந்த பரிகாரத்தை இம்மிடியட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மீட்டிங்கை முடிச்சு நீங்க பண்ணலாம். வெண்கடுகை ஒரு பிளேட்ல எடுத்துக்கங்க, பூஜை அறையில வைங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குருநாதரை நினைச்சுக்கங்க. குலதேவதாயே நமக அப்படி நினைச்சுக்கங்க. ஓம் தும் துர்காயே நமக. அந்த பிளேட்ல அந்த நம்ம வெண்கடகை பரப்பி அது மேல நம்ம கையை அது மேல வச்சு அந்த வெண்கடகுல ஓம் தும் துர்காயே நமக என்ற மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணி அந்த வெண்கடகை எடுத்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா வீடை சுத்தி 4 மூலையும் அந்த வெண்கடுகை தூவி விடுங்க. சார் நாங்க அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோம், வெளியெல்லாம் செய்ய முடியாதுன்னா வீட்டுக்குள்ளேயே 4 மூலைகள்லையும் இது தூவி விட்டுடுங்க. வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது பாதங்களால மிதிக்கப்படக்கூடாது. அதனால காலையில எழுந்ததும் வீடு கூட்டும் பொழுது இதையும் நீங்க எடுத்து வச்சுட்டு யாரும் மிதிக்காத இடத்துல அப்புறப்படுத்துருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாத்திரத்துல இந்த வெண்கடுகு, இந்த தும் துர்காயே நமக என்று மந்திரிச்ச அந்த வெண்கடுகை ரிசப்ஷன் பாயிண்ட் வெரண்டா, மற்றவங்க எல்லாம் வர்றாங்க இல்லையா நம்ம வீட்டுக்குள்ள, அந்த ஆக்சஸ் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சு கண்ணில் படாம ஒரு மூலையில வச்சிடுங்க. ஒரு டேபிள் மேலேயோ ஈவன் பரணையிலயோ வச்சுட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இது வர்றதுனால யாராவது இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்களோட கண் திருஷ்டியோட இது பொறாமை பச்சரிப்போட உள்ள வந்தாங்கன்னா இந்த வெண்கடுகு அதனுடைய சக்தியை இழுத்துக்கிட்டு நமக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாம பாதுகாக்கும். கண் திருஷ்டியை நீக்குவதற்கான மிக சிறப்பான ஒரு பரிகாரம் இது. இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வெளியே 4 பக்கம் தூவிடுமே, அதையும் நம்ம பெருக்கிடணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. வீட்டு வெளியே இருக்கிறத அப்படியே விட்டுடலாம். வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க இன்னைக்கு அந்த பரிகாரம் செய்றீங்க சண்டேன்னு சொன்னா மண்டே மறுபடியும் அதை நீங்க கூட்டும் போது யாரும் மிதிக்காம இருக்கிற மாதிரி
அதை எடுத்துட்டு அப்புறப்படுத்திடுங்க. இது கண்திருஷ்டிக்கு உண்டான ஒரு சிறப்பான பரிகாரம். இது இல்லாம இன்னொரு சின்ன பரிகாரத்தை நான் சொல்ல விரும்புறேன். இதுல நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்கு பலிதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சாமி நான் சொன்னா நடக்கணுங்க, எங்க பேச்சு வீட்டுல ஏற்பட மாட்டேங்குது, நான் ஒரு குடும்ப தலைவன், என் பேச்சு யாருமே கேட்கறது இல்லை, இல்ல நான் ஒரு பெற்றோரா இருக்கேன், என் குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நான் ஒரு வியாபார ஸ்தலத்துல இருக்கேன், நான் சொன்னதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நம்ம சொல்ல பேச்சு எடுபட மாட்டேங்குது, இல்ல நாம சொல்றது நடக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த வாக்கு பலிதத்துக்கு ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் சொல்றேன். ஒரு கிளாஸ் டம்ளர் இல்ல ஒரு டம்ளர்ல நல்ல சுத்தமான குடி தண்ணீரை எடுத்துக்கங்க. ஒரு தர்பப்பில்லை எடுத்து விட்டு விட்டா கட் பண்ணி அதுல போட்டுடுங்க. அதே மாதிரி அருகம்பில் எடுத்து விட்டு விட்டா கட் பண்ணி அதுல போட்டுடுங்க. இந்த பரிகாரம் எப்ப செய்யணும்? காலையில செய்யுங்க. இந்த கிளாஸ்ல இது போட்டீங்க இல்லையா, அதை அப்படியே உங்க பூஜை அறையில வச்சிடுங்க. மேல ஒரு மூடி வச்சிருங்க. சாயந்தரம் வரையும் இருந்த பிறகு சாயந்தரம் அந்த தண்ணீரை வடிகட்டி இந்த தர்பை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு குறைஞ்சது 3 நாள் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட ஒரு 10-11 நாள் கூட இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 3 days பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சில பேர் பேச்சாளர்களா வரணும்னு நினைப்பாங்க, பேச்சு தடைப்பட்டு இருக்கும், பேசுறதுக்கு தைரியம் இருக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஏதாவது வாக் சம்பந்தமான இந்த விஷயங்களுக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான பரிகாரம். ஜோதிடர்களுக்கு, ஜோதிட ஆர்வலருக்கு, என்ன எல்லாருக்குமே தேவைதான். ஜோதிடர்னு நம்ம அசோசியேஷனா இருக்கிறதுனால அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொண்டு வரேன். இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா செய்யுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இதனால எப்படி உங்களுக்கு மாற்றங்கள் வந்திருக்குன்றத ஃபியூச்சர்ல வரக்கூடிய மீட்டிங்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, தங்களுடைய டிப்ஸுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை, அதாவது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து தங்களுடைய சிறப்புரை ஆற்றுகிறார்கள். வரக்கூடிய நம்மளுடைய அந்த குருமார்கள் பார்த்தோம்னா சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. ஒவ்வொரு துறையிலும் தங்களுடைய காலை ஊன்றி அதில் வளர்ச்சி பெற்று அதன் மூலமாக பல தரப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் பலனை அளித்து வரக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு ஜோதிட குருமார்களும் இங்கு நம்மிடையே வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் யார் என்று பார்த்தோம் என்றால், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பட்டுக்கோட்டை உள்ள நமது கேபி சிஸ்டர் ஜோதிடர் அறிவழகன் சண்முகம் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக இவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் சரஸ்வதி அம்மா அவர்கள், இவருடைய தந்தையார் பெயர் சண்முகம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் தன்னுடைய ஜோதிட பயணம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 1985 முதல் 2017 வரை என்ன இருக்குன்னா இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த வகையிலே தன்னுடைய ஜோதிட துறையிலிருந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த பயணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுமார் 32 வருடங்களாக இவர் பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி வந்து திடீரென்று அவருக்கு ஒரு மாற்றம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஜனவரி 2018, அதாவது 2018 முதல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஜாதகம் பார்த்து பலன் பெற்று வருகிறார். ஸோ இத்தகைய அவர் தன்னுடைய பயணத்தில் ஒரு மாற்றத்தை வரக்கூடிய இந்த துறையை எந்த குருமாரிடம் இவர் கற்றார் என்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோதிட சக்கரவர்த்தி உயர்கணித சார ஜோதிட பிதாமகன் கேபி அஸ்ட்ராலஜியை கண்டுபிடிப்பாளர் திரு சென்னையை சேர்ந்த குன்றத்தூர் தேவராஜ் ஐயா அவர்களிடம்தான் இவர் தன்னுடைய சார ஜோதிடம் உயர்கணித சார ஜோதிட கலையை பயின்று அதன் மூலம் இப்பொழுது ஜோதிட துறையில் பயணித்து வருகிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வருகை புரிந்து தன்னுடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார். ஸோ இவர் சிறப்புரை ஆற்றுவதற்கு ஆன தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடத்தில் பாவங்களின் சிறப்பும் அப்படின்ற தலைப்புல தான் பேசுகிறார். அதாவது கேபி உயர்கணித அந்த சார ஜோதிடத்தில் பாவங்களின் சிறப்பும் என்ற தலைப்பில் ஐயா பேச வருகிறார். ஐயாவை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் அவரை வருக 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 என வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, வாருங்கள், தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுங்கள். எல்லாருக்கும் வணக்கம் அம்மா. எல்லாருக்கும் என்னோட பேச்சு கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது. கேட்கலைன்னா நடுவுல நானே கூப்பிட்டு சொல்லிடுவேன். ரொம்ப சந்தோஷம். கேக்குது. நன்றி. தெளிவா இருக்கா ஐயா? பேசுங்க.
என்ன காரணம்னா இப்பதான் நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஏதாவது நான் எப்பொழுதுமே அதுல பார்வையாளராக தான் இருந்திருக்கேனே தவிர நான் பேச்சாளராக இருந்ததில்லை. நான் ஜோதிடர், நான் வந்து ஆசிரியர் இல்லை, நான் ஜோதிடர். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுடைய தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பா இருக்க அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சிறியவன், மிக எளியவன். ஜோதிடத்தில் ஒரே வழியில சொல்லணும்னா, நான் ஒரு 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 டம்ளர் தண்ணியில ஒரு சொட்டு தண்ணிங்க. கடல் பெரிது, அதுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்து அதுல இருந்து ஒரு சொட்டு எடுத்தோம்னா எவ்வளவோ அந்த சொட்டு தான் நான். புரியுதுங்களா? நான் ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லை. இருந்தாலும் என்னையும் மதித்து இந்த விஷயத்தை நீங்க கொடுத்ததுக்காக முதற்கண் உங்களை எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய, ஏதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பூர்வ புண்ணிய பலன்னு பேருங்க. அந்த அடிப்படையில நாம எல்லாம் இப்ப கலந்துருக்கிறதுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவா, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வித்யாயே சர்வ விக்னோபவ சாந்தயே ஷட்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாத் மூசிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாமேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஜோதிடராகிய நாம் அனைவருக்கும் தேவையான இந்த பாடல் என்பது ஒரு முறை பாடிவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உட்கார்ந்தால் கிரகங்கள் நல்ல நிலையில் நமக்கு எல்லா பலன்களும் எடுத்து கொடுக்கும் என்கின்றதை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்து, அனைவருக்கும் தெரிந்த பாடலாக தான் இருக்கும். வேயுரு தோலிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமையே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. என்னை வழிநடத்தும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் மற்றும் என்னை வழிநடத்துகின்ற குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த சிறிய அடியேனை இந்த விழாவிலே பேசும்படி என்னை அழைத்ததற்காக உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடியில் உள்ள அத்தனை பேரும், வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு முதல் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என வேண்டி உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை இறைவனை வேண்டி வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக என்னுடைய குருநாதர், நான் இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்து இப்படி பேசுவதற்கு முதல் காரணம் யார் என்று சொன்னால், குன்றத்தூள் இருக்கும் நான் வணங்கும் தெய்வமான குரு திரு தேவராஜ் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி சாட்சாங்கமாக வணங்கி அவர்கள் பாதத்தை தொட்டு என் கண்களில் வணங்கி அவரை என்னுடைய குரு என்று சொல்வதை விட எனக்கு ஜோதிட கடவுள் என்று தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு ஆசானை எனக்கு காட்டி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இயற்கைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் 1982, 83 வாக்கிலே பேராவூரணி என்கின்ற ஊரிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்திலே ஜோதிடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் டெய்லி ஜாதகம் வந்து பார்ப்பார். அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்ட காரணத்தால் 82 முதல் 85 வரைக்கும் அப்படியே தொடர்ந்து அவருடைய பயணிச்சுட்டு இருந்த போது கேள்வி வழி ஞானத்தின் மூலமாகவே எனக்கு முதலில் ஜாதகம் வந்தது. பின்பு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தில் எனக்கு சற்று விளங்கினாலும் நான் என்னை பொறுத்தளவில் அந்த திருவள்ளுவர் சொல்வது செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்லுகின்ற அந்த பாங்கிலே நான் கேள்வி ஞானம் அதிகம் உடையால். என்னிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னா புரிஞ்சிடும், புத்தகத்தை எடுத்து படிக்கிறத விட நான் கேள்வி ஞானம் அதிகம் உடையால். அப்ப அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வியின் மூலமாக கேட்கின்ற ஞானத்தின் மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். அந்த அடிப்படையிலே திரு மருதமுத்து ஜோதிடர் என்பவர், அவர் மிகப்பெரிய உயர்ந்த மனிதர். 1982 முதல் 85 வரை அவரிடத்தில் பயணித்து கற்றுக்கொண்ட பிறகு தனியாகவே 1985 வரை என்னுடைய உறவினர் மற்றும் மற்றும் நண்பர்கள் இவரிடத்திலே இருக்கக்கூடிய ஜாதகங்களை அதாவது வாங்கி 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 பார்த்து என்னுடைய அனுபவத்தை உயர்த்தி கொண்டேன். அதன் அடிப்படையிலே ஏறத்தாழ 2004 அப்புறம் 2003 டிசம்பர் மாசம் 12/12/2023 ஆபீஸ் போட்டேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட நான் வந்து மொத்தத்துல ஒரு அவழக்கத்துடன் சொல்லுகின்றேன், ஒரு 1 லட்சம் ஜாதகம் பார்த்திருப்பேன். ஆனா 1 லட்சம் ஜாதகம் பார்த்தாலும் துல்லியத்தை எட்டியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கூட நான் என்ன செய்தேன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2016-17 வாக்கில் என்ன பண்ண, இந்த யூடியூப்ல எப்படி சர்ச் பண்ணிட்டு வரும்போது நம்முடைய தேவராஜ் ஐயா அவர்களுடைய யூடியூப்பை பார்த்தேன். அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக இருந்தது, மிக துல்லியமாக இருந்தது.
அந்த அடிப்படையில அவரிடத்திலே இப்ப கலந்து கொண்டு 2018 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்றைக்கு தான் அவர் எனக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்தது. ஏறத்தாழ 82 முதல் கற்றுக்கொண்டு 85 பார்த்தாலும் 32 வருஷம் கழிச்சு 2017 தான் ஆண்டவன் எனக்கு அவருடன் பேசும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தான். 2018 ஜனவரி மாதத்தில் போய் அவரிடத்தில் முதல் கற்றுக்கொண்டு இன்று வரை ஏறத்தாழ 15-16 ஜாதகங்கள் பார்த்துள்ளேன். 2 ஆண்டுகள் கொரோனா இருந்த காலத்தில் ஜாதகம் பார்க்க முடியாம போனதை தவிர்த்து அப்படி என்றால் பார்த்துக்கொள்ளும் 6 வருடத்தே ஏறத்தாழ இதுவரை 15,000 ஜாதகங்கள் பார்த்திருக்கின்றேன். இதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்தோட தன்மை என்கிறதுல நம்மளுடைய குருநாதர் ஐயா வந்து லக்கணத்திலிருந்து 12 பாவங்களை தனித்தனியாக பிரித்திருத்துள்ளார். எப்படி எடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தன்மைகளை கொண்டுள்ளது. அதனால என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஒரு புத்தகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கா. குழுப்பினையும் தசாபுத்தி என்கின்ற புத்தகத்தில் நான் முதல் வாங்கி படித்த புத்தகம் அரிச்சுவடி என்று சொன்னால் அதுதான். எப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ முஸ்லிம்களுக்கு குரானோ நமக்கு எப்படி திருக்குறளோ அதை போல ஜோதிடர்களுக்கு கையில் இருக்க வேண்டிய புத்தகம் என்பது கொடுப்பினையும் தசாபுத்தியும் என்கின்ற புத்தகம் தான் என் முதல் என் வாழ்க்கையை கண்டிருந்தது. கொடுப்பினையும் தசாபுத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மிக அற்புதமாக உள்வாங்கி அதில் நான் குருநாதருடைய அனைத்து வீடியோக்களையும் அனைத்து விஷயங்களும் மிக அற்புதமாக உள்வாங்கியதன் காரணமாக ஜோதிடத்தில் ஒரு நிலை நிறுத்தி 16,000 ஜாதகம் இன்றைய வரை கிட்டத்தட்ட பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் குருநாதர் ஐயா அவருடைய வழியில் பின்பற்றியதுதான். இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஆசிரியர் இல்லை ஜோதிடர். நான் ஜோதிட முறையில் தான் என்னால் பேச முடியும். ஆசிரியர் போல என்னால் பேச தெரியாது. என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இதுல வந்து நாம வந்து பாரம்பரியத்துல என்ன செய்ய முடியும், நான் பாரம்பரியத்துல இப்படிதான் செய்ய முடியும். அதாவது கட்டம், அந்த கட்டத்துல இருந்த கிரகம், கட்டத்துல இருந்த கட்டம் எங்க இருந்த கிரகம் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் நட்சத்திரம், இதை தான் நம்ம எடுத்து பேச முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல போறதுக்கு நம்ம பஞ்சாங்கத்துல இடம் இருக்காது. ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்கிற கேபி, அதாவது கிருஷ்ணமூர்த்தி பதவி என்கிற முறையை கண்டுபிடித்து நம்முடைய குரு 1972 கேபி சிஸ்டம் என்கின்றதை கிருஷ்ணமூர்த்தி என்கின்றவர் இதை பரப்பியிருந்தார். அந்த விஷயத்தினுடைய குருநாதர் அவர்கள் கற்றுக்கொண்டு அதை மிக அருமையாக திரு தேவராஜ் ஐயா அவர்கள் கம்ப்யூட்டர்ல வடிவமைத்து லேப்டாப் சிஸ்டத்துல போட்டு அல்லது கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்குற மாதிரி மிக எளிமையாக சாதாரணமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஜாதகத்தை கையால் எழுதின காலத்துல ஒரு ஜாதகம் எழுதுறேன்னா குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம், அதிகபட்சம் சரியாக துல்லியமாக நம்மளுடைய ராசி அம்சத்தை நம்ம போட்டமையானால் கிட்டத்தட்ட கரெக்டா துல்லியமா திசை புத்தி எடுத்து போடுறது 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். ஜாதகத்துல தப்பு இருந்தா திருப்பி மறுபடியும் தான் போடுறேன், கையால தான் போட முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட பஞ்சாங்கத்தை வச்சு தான் செய்யணும். பிறந்த நேரத்தை கொடுப்பாங்க, அதை வச்சு போடுவோம். இப்போ ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வருதுன்னா நாம என்ன செய்வோம், யாரு எழுதி கொடுத்தாங்களோ அந்த ஜாதகத்தை நம்ம அப்படியே வாங்கிட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய திசாபுத்திகளை கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் பலன் சொல்லுவோம். இப்போ ஆரம்பிச்சப்ப தப்பா பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாமும் தப்பான கணக்கை தான் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு சிம்ம லக்கணத்துக்கு இன்று கூட ஒரு ஜாதகம் அவருடைய சிம்ம லக்கணம் என்று எனக்கு சென்னையில இருந்து கொடுக்குறாரு. ஆனா பாத்தீங்கன்னா கன்னியா லக்கணம் 2 டிகிரியில விழுவுது. அப்ப என்ன ஆச்சுன்னா அவர் ஆண்காலம் பெண்காலங்கிற விஷயத்த சிம்ம லக்கணம்னு போட்டு விட்டாரு. இப்ப நான் சிம்ம லக்கணத்துக்கு பலன் சொல்றதா கன்னியா லக்கணத்துக்கு பலன் சொல்றேன், கேட்ட கன்னியா லக்கணத்துக்கு உண்டான பலன் போற அதுல வருது. அதனால என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, பாரம்பரியத்துல என்ன செய்வாங்கன்னா ஆண்காலம் பெண்காலங்கத்துல நவாம்சத்துல செட் பண்ணுவாங்க. இது அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஒரே நேரத்துல 2 குழந்தை பிறக்கும், ஆணும் பிறக்கும் பெண்ணும் பிறக்கும். அப்ப ஆண்காலம் பெண்காலம் 15 நிமிஷத்தை டிஃபரன்ஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன சொன்னாரு குருநாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒரு ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு முதல்ல ஜாதகத்தை போட்டுட்டு 1 நிமிடத்துல ஜாதகம் போட்டுடலாம். இப்ப நாம வந்து கையால எழுதணும்னா என்ன ஆகும், கிட்டத்தட்ட 1/2 hour எழுதணும் ஒரு ஜாதகத்துக்கு. இல்ல வந்த ஜாதகத்தை கணக்கு போடுறதுனால ஒரு 10 minutes ஆகும், சரியாக துல்லியமா திசை புத்தி அந்தரம் சூட்சமா இவைகளை எடுக்கிறதுக்கு. அப்ப எடுக்கும்போது என்ன ஆகும், 10 minutes அட்லீஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷனுக்கு போகணும். ப்ரிடிக்ஷன் போகும்போது நாம சொல்லும் போது எதிர்பாலினர் என்ன நினைப்பாங்கன்னு சரியா இருந்ததுனாக்கா சந்தோஷப்படுவாங்க, இல்லைன்னா முகம் சொல்லிப்பாங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க, காசு கொடுக்கறதுக்கு அஞ்சுவாங்க. நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பலன் கேட்டு நம்மள கைடன்ஸுக்கு வர்றாங்க. நம்ம ஜோதிடர் என்பவர் யார், திசை காட்டும் கருவி. நாம வந்து வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த திசை காட்டும் கருவி சரியாக இருக்கும் பட்சத்தில் சரியான இடத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சரியா சேர்க்க முடியும். அதாவது இந்த 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 பாரம்பரியத்துல என்ன கேட்டீங்கன்னா, கிரகங்கள் தான் என்ற நட்சத்திரம், அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. வேணா திசை புத்தி அந்தரம் சூட்சமத்துல வேணா நம்ம அதை பண்ண முடியும். ஆனால் 2 குழந்தை ஒன்னா பிறக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ இதுல மாற்ற முடியும் என்கின்றத நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் என்கின்ற சிஸ்டத்தை திரு தேவராஜ் ஐயா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சிறுவட்டம், அந்த சிறுவட்டத்துக்குள்ள ஒரு சிறுவட்டம், அந்த சிறுவட்டத்துக்குள்ள ஒரு சிறுவட்டம், எப்படி வந்து துப்பாக்கியால் சுடுவதற்கு பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதே போல
துல்லியமாக சென்டர் ஆஃப் த பாயிண்டா அடிக்க முடியும் இந்த உயர்கணித சார ஜோதிடத்துல. அந்த உயர்கணித சார ஜோதிடம் என்கிறது எப்படி கேட்டீங்கன்னா, ஓப்பனா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே கீதா மேடம் அவங்க சொன்னதுதான். ஏன்னா போன தடவை கீதா அன்பழகம் மேடம் விளக்கமா சொல்லிட்டாங்க. ஒரு அட்ரஸ் எப்படி அதே போல. இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை நாம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில சத்தியமா சொல்றேங்க, தர்திரியம் இல்லாம வாழலாம். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் காலையில 6 to 7 என்கிட்ட பேசினா தான் ஜாதகம் பார்க்க முடியும். என்ன பேசணும்? 6 to 7 மிஸ்டு கால் கொடுத்து விட்டுருங்க. நான் 7 மணிக்கு யோகா பண்ணிட்டு வந்து யாரெல்லாம் வரணும்னு பார்ப்பேன். யார் எனக்கு அதிக நேரம் அடிச்சிருக்காங்க, யார் ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்றாங்க, அவங்கள வர சொல்லுவேன். இது என்னுடைய புகழுக்காக நான் சொல்லலைங்க. குருநாதர் ஐயா அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தால் இந்த விஷயத்தை நான் தில்லா இருக்கிறதுனால என்ன செய்யணும், 5 ஜாதகம் வாங்கன்னு சொல்லுவேன். வந்த உடனே நல்லா கேட்டுக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் சும்மா சாதாரணமா எடுத்த உடனே இங்க அப்படி கிடையாது. என்ன படிச்சிருக்கீங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆயிருந்தா என்ன டேட்ல கல்யாணம் ஆச்சு, இல்ல குழந்தை இருந்தா குழந்தை எந்த டேட்ல பிறந்து, இல்ல அவங்க கல்வி சம்பந்தமா வர்றாங்கன்னாக்கா கேள்விக்கு தகுந்த மாதிரி உள்ள பாவங்களோட தொடர்பு கொள்றது. இப்படி எல்லாம் சில சிஸ்டங்களை குருநாதர் அவர் வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அதுல வந்து ஆளுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறாரு. கடவுள்கிட்ட போய் இப்ப வரம் கேட்கிற மாதிரி இல்ல, நம்மளுடைய இன்ட்யூஷனை வச்சு அதை செய்யுது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் வடிவமைச்சு கொடுத்ததுனால திரு தேவராஜ் ஐயா அவர்கள் எப்படி நினைட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண ஒரு பவுன் கடை வச்சு இல்ல, டீ கடை மாதிரி. எப்படி கேட்டீங்கன்னா, 10 ரூபா கொடுத்து டீ சாப்பிடலாம், அதே நேரத்தில் ஒரு 10 ரூபா கொடுத்து வடை சாப்பிட்டுக்கலாம். இவர் குருநாதர் என்ன செய்யறாருன்னா, மிக எளிமையான முறையில கேபி சிஸ்டத்தை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, நான் கற்றது கற்கையாக போகணும், கடை விருத்தேன் எல்லோரும் கொள்ளுகள் எடுக்கிற விஷயத்துல மிகவும் எளிமையாகவும் மிக அருமையாகவும் இந்த விஷயத்தை வடிவமைத்திருக்கிறார் திரு தேவராஜ் ஐயா அவர். அவரிடத்துல இந்த விஷயத்தாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு 16,000 ஜாதகம் பார்த்திருக்கேன்னு சொன்னா அந்த கடவுள் திரு தேவராஜ் ஐயா அவர்களை சாரும். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறேன்னு சொன்னா திரு தேவராஜ் ஐயா அவர்களை தான் சாரும். நான் இப்பொழுது வாயசைப்பதற்கு கூட காரணமே அது தேவராஜ் ஐயா தான். என்ன இப்படி தேவராஜ் ஐயா தேவராஜ் ஐயா தேவராஜ் ஐயா சொல்லுகிறேன் என்றால், கேபி தமிழ்னு போட்டீங்கன்னா அவருடைய விஷயங்கள் தான் வரும். ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம்ம எல்லாம் ஜோதிடர், அதனால என்ன நினைக்கலாம், காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் வரும். இப்ப எனக்கு 71 வயது, நான் இன்னும் போய் இப்ப கம்ப்யூட்டரை போய் இப்ப பார்க்க முடியுமா? என்ன காரணத்தால அவர் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாரு. யார் ஒருத்தருக்கு செல்போனை பார்க்க தெரிஞ்சால் அவங்க ஆட்டோமேட்டிக்கா லேப்டாப்பை ஓபன் பண்ணிடலாம். லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு தட்டுனா போதும், அவங்களுடைய பேரு, அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருஷம், பிறந்த நேரம், பிறந்த ஊர் வரனா ஜாதகம் மாறிடுங்க. ஒருத்தர் தஞ்சாவூர்ல பிறந்தவருக்கும் பட்டுக்கோட்டையில பிறந்தவருக்கும் போட்டீங்கன்னா ஜாதகம் கட்டாயம் மாறும். ஏன்னா லேட்டிடியூட் அடிப்படையில லேட்டிடியூட் ஜாதகம் மாறும். இவையெல்லாம் மிக எளிமைப்படுத்தி அற்புதமாக 2 கேள்விகள் இன்னைக்கு கேட்டுட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டா ஜாதகத்தை நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். அப்பேற்பட்ட ஒரு வடிவமைப்பை கொடுத்துட்ட குருநாதர் அவர்கள் ஐயாவை மீண்டும் மீண்டும் வணங்கி அவர் பாதத்தை தொட்டு, ஒரு உயர்தரமான ஒரு மனிதரை இந்த நேரத்துல நான் சொல்லலைன்னா நான் கற்றுக்கிட்ட ஜாதகம் என்னை விட்டு போயிடும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம். அப்ப குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். அப்பேற்பட்ட குருவை நாம வணங்கினோம்னா தான் நம்மளுடைய கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம், நம்ம இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக அற்புதமானவர் தான் அந்த குரு. அப்பேற்பட்ட குரு எனக்கு கிடைத்திருப்பதனால் நான் தேவராஜ ஐயாவை தெய்வமாகவே பார்க்கிறேன் என்பது இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை சொல்லவில்லை என்றால் நான் குருவுக்கு துரோகம் செய்வதாகவே அர்த்தம். யார் ஒருவர் குருவையும் நினைத்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கின்றார்களோ 9 கிரகங்கள் குருவின் வழியாக நமக்கு இடத்திலே வந்து அற்புதமான முறையிலே மிக சிறந்த வழியில வழிகாட்டியாக நிற்கும். நாம் யார் என்று கேட்டால், ஜாதகத்தை எடுத்து வச்சோடனே கிரகம் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை சொல்லுவதற்குண்டான ஏஜென்ட் தான் தவிர நாம இதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை மறைக்கிறதுக்கு நம்ம ஆளே கிடையாது. அதுல சில கெடுதல்கள் இருக்கா, அதை நம்ம ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கும்னு சொல்லணும். இந்த விஷயங்கள்ல நல்லது இருக்கா, நல்ல விஷயத்த நல்லதா சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் லாட்டரி சீட் அடிச்சுட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லும்போது அவர்கிட்ட என்ன பண்ணணும், நாசுக்கா சொல்லணும். இது நம்ம சரிபடுத்த முடியுமானா எங்களுடைய சிஸ்டத்துல பரிகாரம் என்கிற விஷயத்துக்கு பதிலாக தெய்வத்தை மட்டும் போய் பார்க்க சொல்லுவோம். ஏன்னா தெய்வம் என்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இயற்கை என்கின்ற விஷயம். அப்ப இயற்கையை வழிபடுதல், அப்ப இயற்கை என்கின்றது தெய்வத்தின் ரூபமாக நம்ம இருக்கிறதுனால இதை பரிகாரம்ங்கிறது கோயிலுக்கெல்லாம் போங்க. உங்களுடைய சில விஷயங்கள் இந்த வழிபாடுகள் முறையில சிம்பிளா இருக்குங்க. எந்த விதமான பரிகாரத்திற்காக எந்த வித தோஷ நிவர்த்தி, ஏன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பத்தாம் பூர்வ புண்ணியானம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கான ஜாதகத்துல எழுதிடுறோம். அப்ப என்ன போன பிறகு செய்த பாவ புண்ணிய அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, உன்னுடைய வர்த்தகம், உன்னுடைய குழந்தை, உன்னுடைய ஆயுள், உன்னுடைய நீ எல்லாத்தையும் நீ செஞ்ச போன பிறவியில செய்தவனுடையது அனுபவிக்க பிறந்துட்டேன்னு நம்ம சொல்லிவிட்டு ஜாதகம் போய் நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? அப்ப அவனுடைய வாழ்க்கை என்கின்ற முறது ஜனனி ஜென்ம சௌக்கியம், போன பிறவியில நீ சென்றதனுடைய விளைவை இப்பிறவியில் நீ அனுபவிக்க வந்திருக்கின்றா என்கிறதை இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற காரணத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த வகையில நாம் பெரிய ஆள் என்று சொல்லிவிட்டால் இந்த ஜாதகம் என்னவென்று சொன்னால் திருப்பி நம்மளை அடிக்குங்க. நம்ம தவறா ஒன்று சொன்னோம்னா
அடுத்த நாள் என்ன ஆகுன்னு என்ன செஞ்சோமோ அதோட ரியாக்ஷனை கிரகம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து கட்டாயமாக கெடுதல் செய்யும். எனவே கிரகத்தினுடைய வழி கிரகம் என்ன சொல்லுதோ அதை தவிர நம்ம சொல்றதுக்கு வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, முட்டாப்ப நான் உன்ட்ட இவ்வளவு தூரம் சொல்லி இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கெடுதல் இருக்கு, ஒரு நன்மை இருக்குன்னு சொல்றேன். இதை விட்டு நீ வேற ஒரு விஷயத்த மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு என்ன பண்ணுன்னா 9 கிரகங்களும் நம்மை விட்டு அகன்று விடும். அப்பொழுது ஜோதிடர் பொய்த்து போய்விடுவார்கள். நாம் கிரகங்களை வைத்துதான் நம்ம கிரகங்களை வைத்துதான் ஜோதிடம் சொல்கிறோமே தவிர நம்மளுடைய சக்தியால் அல்ல. நம்மளுடைய சக்தி என்பது இன்ட்யூஷன் என்பது கடவுள் கொடுத்த ஒரு வரம். இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அந்த கடவுளுடைய வரம் இருந்தால்தான் நம்ம செய்ய முடியுமே தவிர இந்த விஷயத்தில் ஜோதிடம் என்கிறது மிகப்பெரிய ஒரு தெய்வீகமான சக்தி. காரணம், அந்த காலத்தில் டெலஸ்கோப் கிடையாது. நம்மளுடைய வான சாஸ்திரங்கள் மட்டுமே வைத்து அவருடைய ஞான கண்களால் திருஷ்டியினால் ஒவ்வொரு கிரகங்களையும் அற்புதமாக வடிவமைத்து ஒவ்வொருவரும் எத்தனை வருடத்திலே இந்த கிரகங்கள் சுற்றி வருகின்ற என்கின்ற விஷயத்தை இன்று விஞ்ஞானங்கள் ப்ரூவ் செய்கின்றதை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நாம் தமிழர்கள் இந்த விஷயத்தை கற்று உலகிற்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சிறந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்தை நாம் அந்த வழியிலே போய் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குருவை வணங்கி சொல்றேமையானால் நம்மளுடைய வழியாக இந்த விஷயங்களை சொல்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய அனுகிரகத்தால் நான் அதிகமா பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா குருவை பத்தி பேசாம இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், ஜோதிடர், நான் ஆசிரியர் இல்லை. இந்த நேரத்துல எங்களுடைய குருநாதர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்த சொல்லணும்னா என்னால பேச சொன்னீங்கன்னா 10 மணி நேரம் இல்லை 20 மணி நேரம் குருநாதரை பத்தியும் அவர் எழுதிய புத்தகங்களை பத்தியும் அவருடைய எழுதிய ஜாதகத்தை பத்தியும் சொல்லுவேன். என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நிமிஷத்துல அந்த ஜாதகத்தை போட்டு ஒரு அரை மணி நேரம் லெக்சர் அடிக்க என்னால முடியும். பட் ஜாதகம் வேற, ஜோதிடத்தில் நம்மளுடைய ஆசிரியராக இருந்து பேசுவது வேற. நான் ஆசிரியர் இல்லாதனால ஜோதிடமாகத்தான் என்னால் சொல்ல முடிகின்றது. எனவே இதை தொடர்ந்து சொல்லி முடித்து விட்டு அடுத்தது பாவமன்களை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சொல்லலாமா அம்மா? ஆரம்பிங்க. சரி, ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், தப்பா நினைச்சிடாதீங்க. சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய குரு 12 பாவங்கள் மொத்தம் 12 பாவங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி 12 பாவங்களா பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்கண பாவம். ஏன்னா இதுல நான் சொல்லணும்னா இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்த சொன்னாதான் சரியா வரும். அதனால புத்தகத்துல இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு வர்றேன். எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தலைப்பகுதியை, அதாவது வாழ்க்கை என்கின்றது லக்கணம் என்கின்ற புள்ளியை வைத்தே ஆரம்பிக்கின்றது. எனவே தலைப்பகுதியை குறிக்கும். அதிலும் குறிப்பாக தலையின் மேல் பகுதியான நெற்றி, மூளை போன்றவற்றை லக்கண பாகமே குறிக்கும். உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் மூளையின் கட்டுப்பாட்டில் இயங்குவதை போல் லக்கண பாவம் 12 பாவங்களை காரங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஜாதகத்தை இயக்கும். அதாவது லக்கண பாவம் எல்லா பாவங்களின் காரங்களையும் தன்னுள் வைத்துள்ளது. லக்கண பாவத்தில் இருந்தால் மற்ற பாவங்களுக்கு காரங்களை பிரித்து தரப்படுகின்றன. உடலில் உயிர் இருக்கும் இடம் மூளை. எனவே லக்கணம் என்பது, மூலம் என்பது சோர்ஸ், அதாவது உயிரை குறிக்கும் காரகமாகும். ஒரு விஷயத்தில் தொடக்கம் அல்லது ஆரம்பம் என்பது லக்கணமே குறிக்கும். ஜாதகரின் உடலின் பொதுவான தோற்றத்தை, உருவ அமைப்பை லக்கண பாவம் நிர்ணயிக்கும். ஜாதகரின் தனித்தன்மையும் தனித்திறமையையும் லக்கண பாவம் நிர்ணயிப்பதால் மற்றவர்களிடமிருந்து ஜாதகரை முழுமையாக வேறுபடுத்தி காட்டுவது லக்கணமே ஆகும். எனவே தலைவர்கள், தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்கள், திறமைசாலிகள், கௌரவமானவர்கள், சுயமான அறிவு உள்ளவர்கள் போன்றவர்கள் லக்கண பாவத்தை கொண்டே அறியப்படுகிறார்கள். எதையும் ஜாதகர் அனுபவிக்கும் யோகம், ஜாதகரின் பொதுவான எண்ண ஓட்டங்கள், சுய முயற்சிகள், செயல்திறன், ஆரோக்கியம், பொதுத்தன்மை, ஒழுக்கம், புகழ், நிர்வாகத்திறன், ஒரு துறையில் சாதனை படைக்கும் திறன், வெற்றி அல்லது தோல்வி, ஆண்மை மற்றும் பெண்மை தன்மைகள், உடலில் நோய் எதிர்ப்பு திறன், தான் என்ற எண்ணம், பணத்தை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், பணத்தை இழந்து கௌரவத்தை பெறுதல் போன்ற எல்லா பாவங்களுக்கும் லக்கணமே ஆகும். லக்கண பாவம் மிகவும் பாதிக்கப்பட்டு ஏனைய 11 பாவங்களும் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த 11 பாவங்களின் காரகத்தை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. சிம்பிள். இது ஷார்ட். நான் இப்ப சொல்லியிருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல நான் சொல்லியிருக்கிறது ஒரு பீஸ் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். இது கொடுப்பினையும் தசாபுத்தி என்கின்ற புத்தகத்துல இந்த விஷயத்துல சும்மா ஒரு சிம்பிளா எழுதியிருக்கிறாரு. அந்த விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் லக்கணத்துக்கு இருக்கு. இது அல்லாம அடுத்தது 2ஆம் ஒரு தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா? குடிங்க. பேசுற வேகத்துக்கு குடிச்சேதான் ஆகணும். சர்வசக்திமா. எனக்கு ஜோதிடம் பேசுவதை தவிர எனக்கு இந்த மாதிரி பேசுறதுனால கொஞ்ச நாள் ஆகுது. 2ஆம் பாவம் என்னங்கம்மா? பரவாயில்ல, சிறப்பாதான் இருக்கு, பேசுங்க. நல்லது. 2ஆம் பாவம் என்பது நம்மளுடைய முதல் பகுதி தலைப்பகுதி சொல்லியாச்சு. அடுத்து 2ஆம் பாகம் லக்கணத்திற்கு
அடுத்த உறுப்பான முகத்தை குறிக்கும் பாவம். முகத்தில் உள்ள கண், மூக்கு, வாய், நாக்கு, பற்கள், தாடை, கன்னம், தொண்டை போன்றவற்றை இரண்டாம் பாவம் குறிக்கும். எனவே ஒருவரது சொந்த கருத்தினை விளக்கும் பேச்சு திறன், பார்வை, சுவையான உணவினை உட்கொள்ளும் அமைப்பு, ஒருவரது முக லட்சணம் போன்றவற்றை எல்லாமே இரண்டாம் பாவத்துக்கு அரகமாகும். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பணவரவு, அவரது சொந்த பணம், கையிருப்பு பணம், செல்வம், சொந்த பணத்தை பாதுகாக்கும் திறன், எளிதில் பணமாக மாற்றக்கூடிய பொருட்கள், ஒருவர் தனது செல்வத்தை அனுபவிக்கும் யோகம், வாழ்க்கைக்கு அவ்வப்போது தேவையான பணம் போன்றவற்றை இரண்டாம் பாவத்தில் காரகத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது. தானியங்கள், உலோகங்கள், ரத்தனங்கள், நகைகள், தங்கம், வெள்ளி போன்றவை எளிதில் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இவைகள் ஜாதகருக்கு தன் சொந்தமானது என்று எந்தவித உத்தரவாதமும் டாக்குமெண்ட் தர வேண்டிய நிர்பந்தம் ஜாதகருக்கு இல்லை. எனவே இவைகள் எளிதில் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மூன்றாம் பாவம் என்பது பத்திரங்கள், டாக்குமெண்டை குறிக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றை பத்திரங்கள், டாக்குமெண்ட் அவசியமாகும். மூன்றாம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் என்பதால் இரண்டாம் பாவம் காரங்களுக்கு பத்திரங்கள் தேவையில்லை. எனவே இதை எப்போது நாம் நினைக்கிறோமோ அப்போது எந்த இடத்திலும் எளிதில் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். லக்கணம் என்பது ஜாதகரை மட்டும் குறிக்கும். இரண்டாம் பாவம் என்பது ஜாதகரை அவரோடு சேர்ந்த அவரது குடும்பத்தில் உள்ள உறவினர்களையும் குறிக்கும். ஜாதகத்தில் தனம் வரும் வழிகள் மற்றும் தனம் செல்லும் வழிகள், பாலக்கல்வி, தாயின் மூத்த சகோதரம், பெரியம்மா அல்லது மாமா, செல்வத்தை சேர்க்கும் முயற்சி, வாழ்க்கை துணையின் மரணம், உடல் உணவை ஏற்றுக்கொள்ளும் திறன், உடலுக்கு தேவையான சக்தி, அதாவது கலோரிகள், ஏற்கனவே இருப்பவற்றுடன் ஒன்றை மட்டும் புதியதாக சேர்த்துக் கொள்ளுதல் போன்றவற்றை இரண்டாம் பாவத்தின் காரங்களாகும். அதாவது ஒவ்வொரு பாரகத்துக்கும் ஒரு முதல் லக்கண பாவத்திற்கு, ஒற்றைப்படை பாவத்திற்கு லக்கண பாவம் முதல் பாவம், இந்த இரட்டைப்படை பாவம் என்கின்ற பொருள் சார்ந்த விஷயத்துக்கு இரட்டைப்படை பாவத்துக்கு இரண்டாம் பாவம் தலைமை பாகம். ஆகவே இரண்டாம் பாவத்திற்கு மிக அதிகமான ஒரு பவர் இருக்கு. ஒன்னாம் பாவத்துக்கு இருக்கிற அதே ஈக்குவல் பவர் இரண்டாம் பாவத்துக்கு உண்டு. அடுத்தது மூன்றாம் பாவம். இந்த விஷயத்தை நான் படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களை கொடுத்துட்டு இது எல்லாமே பிரீஃபா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த புத்தகத்துல ஒரு ஷார்ட் அண்ட் ஷூட்டா கொடுத்திருக்காரு. அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணுங்கிற எண்ணத்துக்காகவும் இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வந்த பிறகு மிகப்பெரிய வெற்றி பெறலாம் என்கிறதுக்காகவும், யான் பெற்ற இன்பம் நீங்க பெற வேண்டும் என்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். உடல் கூறில் மூன்றாம் பாவம் காது, தோள்பட்டை, கைகள், கழுத்தெலும்பு, கழுத்துக்கு கீழ் செல்லும் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள், உணர்வு புலன்கள் போன்றவற்றை குறிக்கும். இரண்டாம் பாவம் பேச்சு என்றால் மூன்றாம் பாவம் எழுத்தினை குறிக்கும். எனவே எல்லா விதமான தகவல் தொடர்புகளையும், தகவல் பரிமாற்றங்களையும், ஒப்பந்தங்களையும் மூன்றாம் பாவம் குறிக்கும். உடல் உறுப்பில் காது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் என்பதை வாசகர்கள் கவனிக்கவும். தோள்பட்டை, கைகள் ஒருவரது வீரத்தை நிர்ணயிப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை, மனோபலம், உறுதி, விடாமுயற்சி போன்றவையும் மூன்றாம் பாவத்தின் காரகங்கள் ஆகும். நான்காம் பாவம் சொந்த இருப்பிடத்தையும், உள்ளூரையும், உள்நாட்டையும், சொத்துக்களையும் குறிக்கும். அதற்கு 12ஆம் பாவமான மூன்றாம் இடமாற்றங்களையும், சிறு பயணங்களையும், பக்கத்து வீடு, ஊர், அண்டை மாநிலம், அண்டை நாடுகள் போன்றவற்றையும், சொத்துக்களை இழத்தல், விற்பனை செய்தல், பண்டமாற்று போன்றவற்றை குறிக்கும். உறவு முறைகளில் இளைய சகோதரிகளையும், மாமனாரையும், தந்தையின் சகோதரி குழந்தையும் மூன்றாம் பாவம் குறிக்கும். மேலும் ஆரம்ப கல்வி, கற்பதற்கேற்ற மனச்சார்பு, அறிவு குறுகிய பயணம் மற்றும் சாலை, சைக்கிள், பஸ், கணிதம், தபால் நிலையம், தொலைபேசி, கைபேசி, தொலைக்காட்சி, ரேடியோ, செய்திகள் எதையும் சுருக்குதல், CD, DVD, பென்டிரைவ், அடையாள சின்னங்கள், சான்றுகள், காசோலைகள், உலகில் உள்ள அனைத்து பதிவுகள், மத்தியஸ்தம், தூது செல்லுதல், பத்திரிகை, விளம்பரம், கையெழுத்து, நூலகம், அச்சு, குத்தகை இவைகள் அனைத்துக்கும் மூன்றாம் பாவமே காரகம். இதில் இருக்கக்கூடிய மைனஸ் வதந்திகள், கோல் சொல்லுதல், மனக்குழப்பம், புத்தி பேதலித்தல், ஏற்கனவே இருப்பவற்றுடன் பலவற்றை புதியதாக சேர்த்துக் கொள்ளுதல் மற்றும் புதிய பரிணாமங்களை உருவாக்குதல் போன்றவை மூன்றாம் பாவமே குறிக்கும். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்தது 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்பது, அம்மா எப்போ ஸ்டாப்னு சொல்லும்போது நிறுத்திக்கிறோமா? 4ஆம் பாவம் என்பது உடலில் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் நுரையீரல், சிறுநீரகம் போன்ற உற்பத்தி செய்யும் ராஜ உறுப்புகள் 4ஆம் பாவத்தில் காரங்களாகும். ஜாதகரது அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அனைத்தும் 4ஆம் பாவத்தின் காரங்களாகும். அதே போல் ஜாதகர் சொந்தமான அனைத்து உறவுகளையும், ஜாதகர் சொந்த ஊர், சொந்த இருப்பிடம், ஒரே இடத்தில் இருத்தல் போன்ற நிலையான விஷயங்களையும் 4ஆம் பாவத்தின் காரகங்களாகும். 5ஆம் பாவம் காமம், காதல், உடல் கவர்ச்சி, வர்ணனை, அழகு, உணர்வுபூர்வ சிந்தித்தல் போன்றவற்றை குறிக்கும். இதற்கு 12ஆம் பாவமான 4ஆம் பாவம் இதற்கு நேர்மறையான காரங்களை கொண்டுள்ளதால், அதாவது கற்பு, உடல் சார்ந்த ஒழுக்கம்,
அழித்தன்மை, எதையும் வர்ணனை செய்யாது மிகைப்படுத்தாமல் இருப்பதை அப்படியே சொல்லுதல், மனப்பாடம் செய்தல், மெருகூட்டப்படாத மூலப்பொருட்கள், ஒப்பனை இல்லாத எளிமையான தோற்றம், எதையும் உணர்வுபூர்வமாக சிந்தித்தல், அறிவுபூர்வமாக சிந்தித்தல், யூகங்களை நம்பாமல் பாரபட்ச நடவடிக்கை போன்றவைகளும் 4ஆம் பாவத்தில் காரகங்களாகும். அதே போல் 9ஆம் பாவம் ஆன்மீக மரபு சிந்தனைகள், தான தர்மங்கள், ஆராய்ச்சி, வெளிநாடு போன்றவற்றை குறிக்கும். அதற்கு 8ஆம் பாவமான 4ஆம் பாவம் அதற்கு எதிர்மறையான காரங்களை குறிக்கும். அதாவது நாத்திகம், தொன்று தொட்டு வந்த வரம்பு முறைகளை ஏற்காமல் புரட்சிகரமான சிந்தனைகளை எதையும் யாருக்கும் இலவசமாக தானமாக தராமல் செல்வத்தை பெருக்குதல், ஆய்வுகள் என்று எதையும் செய்யாமல் பணத்தை வீணாக்காமல் இருக்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அச்சு, வார்ப்பு, இயந்திரத்தனமான வாழ்க்கை, வெளிநாடு செல்லாமல் சொந்த இடத்திலேயே இருத்தல், இது போன்றவற்றுக்கும் 4ஆம் பாவமே காரகமாகும். மேலும் தாய், ஆரம்ப கல்வி, வீடு, நிலம், தானிய வயல்கள், பண்ணைகள், கட்டிடங்கள், ஞாபக சின்னங்கள், புராதன பொருட்கள், எப்போது ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும் பொருட்கள், எப்போது இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடம், தனிப்பட்ட நபரின் அந்தரங்க வாழ்க்கை, புதையல்கள், சுரங்கங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், திருட்டு சொத்தை வைத்துள்ள இடம், தேவைக்கு அதிகமான பணம், தேவைக்கு அதிகமான உடலில் சக்தி, எதையும் ஒரே மாதிரியாக உற்பத்தி செய்தல், மூதாதையர்கள் சொத்துக்கள், கிணறு, ஆறு, ஏரி, கல்லறை போன்றவரை 4ஆம் பாவத்தை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு பாவமாவே வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்தது 5ஆம் பாவம். உடல் கூறில் மிக முக்கியமான பாவம் இதயம். அதாவது 5ஆம் பாவத்தினுடைய தன்மைகள், பாலியல் ஹார்மோன்கள், புத்திர உற்பத்திக்கான உயிரணுக்கள் போன்றவற்றை குறிக்கும். 5ஆம் பாவம் லக்கண பாவத்தின் திரிகோண பாவமாகும். ஒரு பாவத்திற்கு திரிகோண பாவம் அந்த பாவத்தின் காரணங்களை ஜாதகர் சிரமப்படாமல் அனுபவிப்பதற்கு பெரிதும் உதவி புரியும். மேலும் திரிகோண பாவங்களில் ஒன்றை விட ஒன்று வலிமையானது. அதனால் லக்கணத்தை விட 5ஆம் பாவம் மிக வலிமையானது. ஒரு விஷயத்தை சரியாக நிர்ணயித்தல், மதிநுட்பம், ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி, குழந்தை, வாரிசுகள், பொழுதுபோக்கு விஷயங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுதல், ரசனை, உல்லாசம், விளையாட்டு, கலைகளில் ஆர்வம், உடலை சிறிது கூட வருத்தாமல் இருத்தல், ஆழ்ந்த சிந்தனை, சிற்றின்பத்தில் அதிக நாட்டம், எதையும் உழைக்காமல் பெறுதல், கமிஷன், கவர்ச்சிகளுக்கு எளிதில் மயங்குதல், காதல் வயப்படுதல், இன்ப உணர்வுகளை அதிக அளவில் நுகர்தல், எதையும் உணர்வுபூர்வமாக சிந்திக்காமல் கற்பனை கடந்த உணர்வுகள் போன்றவற்றை 5ஆம் பாவம் காரகங்கள் கொண்டுள்ளது. மேற்கண்ட 5ஆம் பாவ காரங்கள் ஜாதகன் உடலுக்கு அதிக சுகங்களை தரும் என்றால் அது மிகையல்ல. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, விஷம் என்பது போல் ஒருவரின் உடலில் அதிகமான இன்ப உணர்வுகளை சுகங்களை அனுபவித்தால் பொருளாதார ரீதியில் அவருக்கு சிந்தனை வெகுவாக குறைந்துவிடும். நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிக்கொள்கிறாய் என்பது நம் முன்னோர்கள் கூற்று. எனவே 5ஆம் பாவ காரங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த பாவ காரங்கள் 6, 10 பாவங்களுக்கு செயல்படாமல் உடல் உழைப்பு, தொழில் இவற்றில் வீழ்ச்சிகளை தந்துவிடும். மேலும் 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக உள்ளதால் 6ஆம் பாவ காரங்கள் உடல் உழைப்பு, கடன், நோய், வழக்கு, பகமை போன்றவருக்கு எதிரான காரங்களை கொண்டிருக்கும். ஒரு உடல் உழைக்காமல் இருந்தால் கடன் அடைத்தல் அல்லது கடன் வாங்காமல் ஆரோக்கிய உடல்வாக மற்றவர்கள் இணக்கமாக இருந்து பகைமையை வளர்க்காமல் இருத்தல் போன்றவை, வளர்க்காதிருத்தல் போன்றவை 5ஆம் பாவத்தின் காரங்களாகும். அதாவது விருந்தோம்பல், பாச உணர்வு, செயல்கள், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துதல், கேளிக்கை, சூதாட்டம், சினிமா, இசை கச்சேரி, மந்திரம், ஜபித்தல், தெய்வீக பாசுரம், மிகப்பெரிய இலக்கிய படைப்புகள், எதையும் அளவுக்கு மீறிய வர்ணனை செய்தல், புண்ணியம் அல்லது பாவத்தை போன்றவற்றை பிரித்து பார்த்தல், அன்னதானம், உடைதானம், மருந்து தானம் போன்றவற்றுக்கு 5ஆம் பாவமே காரகமாகும். இப்போ இந்த மாதிரி காரகங்களை எதுக்காக கொடுத்துருக்காங்க ஒண்ணுக்குள்ளேயே ஒவ்வொரு விஷயங்களை வச்சிருக்கிறார். அப்ப வச்சிருக்கும் போது என்ன இதோட பிரீஃபை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இதை கொண்டு அங்க அடாப்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இவ்வளவு விஷயங்களை சிம்பிளா கொடுத்துருக்காரு. அடுத்தது 6ஆம் பாவம் என்பது பாரம்பரியத்தை நம்ம கொஞ்சம் கெடுதலா நினைப்போம். 6ஆம் பாவத்தை கேபி ஜோதிட சிஸ்டத்துல கெடுதல்களோட கொஞ்சம் நன்மையும் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிப்பாரு. உடல் கூறில் வயிறு, இரைப்பை, கல்லீரல் போன்றவற்றை குறிக்கும். எல்லோருக்கும் நோய் என்பது வயிற்றின் மூலமாக உண்ணும் உணவு மூலமாகவே பெரும்பாலும் வரும் என்பதால் 6ஆம் பாவம் என்பது உடலில் உள்ள எல்லாவித நோய்களுக்கும், நோய் கிருமிகளுக்கும் குறிக்கும். 6ஆம் பாவம் எந்த விதத்திலும் லக்கண பாவத்திற்கு திரிகோண பாவங்களான 5, 9க்கு 8, 12 பாவமாக அமைகின்ற காரணத்தால் 6ஆம் பாவம் என்பது லக்கணத்துக்கு அதிக தீமையை தரும் பாவமாக அமைகிறது. நோய் என்பது லக்கணம் என்ற ஜாதக உடலுக்கு தீமையை தரும் என்றாலும் 6ஆம் பாவம் குறிப்பிடும் நோய் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய்களாகவே இருக்கும். எனவே நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளையும் அதனுடைய மருந்துகளையும் 6ஆம் பாவமே கொண்டுள்ளது.
ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து இரண்டாம் பாவம் ஏற்கனவே அந்த பாவத்தை இருப்பவற்றுடன் புதிய ஒன்றை மட்டும் இணைத்து சற்று மேம்படுத்தி உருவாக்கப்பட்ட காரம் என்பதால் ஏற்கனவே நூலில் கூறப்பட்டுள்ளேன். அதன்படி இயற்கையின் உடல் அழகு நிர்வாணம் என்பது 5ஆம் பாவமாகும். அதற்கு 2ஆம் பாவமான 6ஆம் பாவம் உடல் அழகை மேம்படுத்துதல், அணியப்படும் அணிகலன்களையும் குறிக்கும். ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழி நினைவு கூற இந்த வாசகர்களுக்கு விரும்புகிறேன். அதே போல எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது 5ஆம் பாவம் காரணமாகும். இதிலிருந்து சற்று மாறுபட்டு உடலில் உள்ள, அதாவது 6ஆம் பாவத்தில் நம்ம தவறா நினைச்சுக்கிட்டு எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. செயலில் ஈடுபது 6ஆம் பாவம் குறிக்கும். உடல் உழைப்பு என்பது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் உள்ள காரணங்கள் 7ஆம் பாவத்துக்கு எதிரான நிலையில் உள்ளதால் அதிகம் நம் முன்னோர் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது 6ஆம் பாவம் காரணங்கள் 7ஆம் பாவத்தை காரணங்களோடு இணைத்து பார்த்தால் 7ஆம் பாவத்திற்கு அது 12ஆம் பாவம் நோக்கில் வாசகர்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். குறிப்பாக எல்லா பாவங்கள் காரணங்கள் ஒன்றை ஒன்று நன்மை தீமை என்ற நோக்கிலேயே உள்ளது. அதாவது 7ஆம் பாவம் ஜாதகரின் சமமான நபர்கள், ஸ்பரிச சுகங்கள், பரிமாறிக்கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல், திருமண பந்தம், மக்கள் தொடர்பு, ஜாதகரை சந்திக்கும் நபர்கள், சமூகத்தோடு ஒத்து வாழும் எண்ணம் போன்றவற்றை குறிக்கும். இதற்கு நேர் எதிரான காரணங்களை 6ஆம் பாவம் குறிக்கும். அதாவது ஜாதகரின் அந்தஸ்துக்கு சம்பந்தம் இல்லாத வேலைக்காரர்கள், அடிமைகள், செல்ல பிராணிகள், வீட்டு விலங்குகள், கால்நடைகள், ஜாதகருக்கு கட்டுப்படும் நபர்கள் அல்லது ஜாதகரை வெற்றி கொள்ளும் நபர்கள், அதாவது போன்றவற்றுக்கும் ஸ்பரிச சுகங்கள் இல்லாமல் இருத்தல், திருமண பந்தத்தை முறித்துக் கொள்ளுதல் அல்லது திருமண பந்தம் அமையாமல் இருத்தல் அல்லது வாழ்க்கை துணை மீது அதிக ஆதிக்கம் செலுத்துதல் போன்றவற்றை 6ஆம் பாவம் குறிக்கும். மேலும் பொதுமக்கள் தொடர்பில் இருந்து விலகி தனித்து இருத்தல், மற்றவரை தோல்வியடை செய்து வெற்றி பெறுதல், ஜாதகரின் ஆதிக்க குணத்தால் மற்றவர்கள் ஜாதகர் மீது மறைமுக எதிரியாக இருத்தல், ஜாதகர் மீது வழக்கு தொடுத்தல், எல்லாவித மக்களுக்கும் உள்ளான சிந்தனையிலிருந்து மாறுபட்ட சிந்தனை இருத்தல், தான் செய்வது தவறென்று தெரிந்திருந்தும் மற்றவர்கள் சமூகம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதையே திரும்ப திரும்ப செய்வது, தன்னிடம் நெருங்கிய நபர்களை உதாசீனப்படுத்துதல், சமூக கட்டுப்பாடுகளை மீறுதல் போன்றவற்றை 6ஆம் பாவம் குறிக்கும். மேற்கண்ட காரணத்தால் 6ஆம் பாவம் மற்றவர்களிடம் பணிபுரிதல், மாத சம்பளம், தொழிலாளர்கள், நோய், பகைமை, வழக்கு, கஞ்சத்தனம், பேராசை, ஆணவம், தற்பெருமை, மற்றவர்களை பொருள்களை அபகரித்தல், எதையும் மற்றவர்களை சிறப்பாக செய்தல், தற்காலிக பணவரவு அல்லது திரும்ப தரக்கூடிய பணம் அல்லது கடன், மற்றவர்களை தனித்து இருப்பதால் சிறைச்சாலை, தனிமையான வாழ்க்கை, மற்றவர்களை உதாசீனப்படுத்தல், எதிரிகளை அதிகரித்தல் போன்றவை 6ஆம் பாவங்கள் காரணம் அமைகிறது. 6ஆம் பாவம் 4ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவம் அமைவதால் தாயின் இளைய சகோதரம், சித்தி அல்லது மாமா, மேலும் தேவைக்கு அதிகமான நிலம், விவசாயம், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் மூலம் பெறப்படும் வாடகை மற்றும் இடத்திற்கு வாடகை மற்றும் மற்ற இடத்தில் தற்காலிகமாக இருப்பது, வாடகை வீட்டில் இருத்தல், இது போன்றவை எல்லாம் 6ஆம் பாவத்தின் காரகத்தை கொண்டுள்ளது. இப்படி 12 பாவங்கள் இருக்கு. அதிகமாக நேரம் எடுக்கும் 12ஐயும் படிச்சனாக்க இப்ப இந்த 6 பாவங்களுடைய விளக்கங்களை உங்கள்கிட்ட ஒரு விஷயமா சொல்லிட்டு வர பாருங்களேன். 1ஆம் பாவம் என்பது கலை. ஏன்னா 12 பாவங்கள்ல நம்ம எடுத்துட்டே போனோம்னா கிட்டத்தட்ட அதை படிச்சு முடிக்கும் போது 1 மணி நேரம் முடிஞ்சிடும். அதனால இந்த 6 பாவங்கள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை ஒரு விஷயமா சொல்ற பாருங்களேன். 1ஆம் பாவம் ஒருத்தருடைய தோற்றம், என்னை பற்றிய தோற்றங்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, என்னுடைய விஷயங்கள், என்னுடைய மூளை, என்னுடைய தலைக்குள் இருக்கக்கூடிய சக்தி, இவைகளெல்லாம் தலையை வைத்தே கொடுக்கப்படுகிறது. தலை என்பது மூளை, பிறக்கும் போதே அது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மூளை என்கின்றது சரியா செயல்படாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது எங்க குருநாதர் சொல்றாரு. ஒருத்தனுடைய மூளை பாவம் 8, 12 தொடர்பு கொண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய 11 பாவங்கள் இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாவங்களும் கட்டாயமாக லெக்கண பாவம் கட்டு போய், அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டு போயிடுறாரு. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கிட்ட கோடி ரூபாய் கொண்டு கையில கொடுத்தா அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதே போல ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே மூளை சரியில்லை, அவனை கொண்டு போய் நம்ம பெரிய அளவுல ராஜாவேசம் போட வச்சிருந்தோம்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்போ மூளை என்கின்றது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்முடைய ஜாதகம் சிறப்பாக விளங்கும். அதாவது உலகத்திலே மூளை இல்லாத மனிதரை யாரும் போற்றுவதில்லை. அறிவு என்கின்றதுதான் இந்த உலகத்திலே வெல்லும். அப்ப அறிவு என்கின்ற விஷயத்துக்கு இந்த மூளை தான் சிறப்பு. அப்போ மூளை என்கின்ற விஷயம் சிறப்பாக இருந்தால் மீதி 11 விஷயங்களும் அறிவுபூர்வமாக சிந்தித்து வெற்றி அடைந்து விடலாம் என்கின்றது நம்முடைய சார ஜோதிடத்தினுடைய முதல் பகுதி. 2வது பாகம் என்ன சொல்றீங்கன்னாக்கா, கையிருப்பு பணம். ஒரு விஷயத்துக்கு கையில இருக்கக்கூடிய பணம், கழுத்தில் அணியும் ஆபரணங்கள், பேச்சு, முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். எப்போ முகத்துல இருக்க உறுப்புங்கிறது என்ன? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, பல்லு இருக்கு, உதடு இருக்கு, நாக்கு இருக்கு,
தொண்டை, டான்சில்ஸ், இது வரைக்கும் 2ஆம் பாவம். ஒருத்தரோட பேச்சு சரியா இருக்குமா இல்ல சரியா இருக்காதாங்கிறது 2ஆம் பாவத்தை வச்சு, கண்ணு எப்படி இருக்குங்கிறத 2ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சூரியனுக்கும் 2ஆம் பாவத்துக்கும் தொடர்பு உண்டு. சூரியனுக்கும், ஏன்னா கண்ணுக்கு சூரியன் காரகம், அதே போல லக்கணத்துக்கும் சூரியத்துக்கும் தொடர்பு உண்டு. அதே போல அந்த காரகங்களையும் பாவங்களையும் நம்ம ஒத்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே போல 3ஆம் பாவம் என்பது காது, தகவல் தொடர்பு. ஒரு விஷயத்தை நம்ம காது இருந்தாதான் கேட்க முடியும், காது இல்லைன்னா ஒண்ணு கேட்க முடியாது. அப்ப 3ஆம் பாவம் என்பது காது. காது என்பது என்னன்னா உள்வாங்கும் சக்தி. ஒரு மனிதருக்கு காது சரியில்லைன்னு சொன்னா அவருக்கு அதாவது அதை நம்ம செவிடுன்னு சொல்லுவோம். பட் காது சரியில்லாதவங்க உலகத்துல என்ன நினைக்கிறதுனா வாயை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்ப கண்ணாலதான் அவங்களால செயல்படுத்த முடியும். அப்ப காது என்கிறது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் கற்றலில் கேட்டல் நண்டு. அதான் செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கு முய்யப்படுங்கிறாரு. அப்ப ஜாதகத்துல காதுதான் மிகப்பெரிய அதாவது செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைகிறார் திருவள்ளுவர். அப்ப செவி என்கின்றது ஜாதகத்துல இந்த சிறந்த ஒரு பொருளாக திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த செவி என்பது 3ஆம் பாவம். அதிலிருந்து வரக்கூடிய கழுத்து, தோள்பட்டை, உடலில் ஓடக்கூடிய நரம்பு மண்டலம். புதனுக்கும் 3ஆம் பாவத்துக்கும் மிக நெருங்கிய உறவு உண்டு. 3ஆம் பாவத்தோட தன்மையும் புதனுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப 3ஆம் பாவம் ஒருத்தர் கெட்டு போச்சுன்னு சொன்னாக்கா நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, மனநிலை சம்பந்தப்பட்ட கோளாறு, உடல் கூறில் ஜாதகத்தில் 3ஆம் பாவம் கெட்டு போனது தைரியம் இல்லாம மனக்குழப்பம் வந்துடும். அதனால அவங்களுக்கு 3ஆம் பாவம் சிறப்பா இருந்ததான் எதையும் காலத்துக்கு ஏற்ற மாற்றம். 3ஆம் பாவம் நல்லா இருந்ததான் நீங்க காலத்துக்கு ஏற்ற மாற்றத்துக்கு வர முடியும். 3ஆம் பாவம் நல்லா இல்லைனாக்கா இன்னைக்கு அந்த கிணத்து தவளையாட்டம் இருக்க முடியுமே தவிர மேற்கொண்டு வர முடியாது. அதனாலதான் 3ஆம் பாவம் என்பது தகவல் தொடர்பு, மேன்மைப்படுத்திக் கொள்ளுதல், ஒன்றினுடைய அதாவது 1க்கு 3 அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சி. அதனால 3ஆம் பாகம் மிக சிறப்பாக இருக்கிறவங்களாலதான் வாழ்க்கையில இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்ளுதல், பயணங்கள் செய்தல், வாழ்க்கையில எல்லா வகையான விஷயம், கைகளை பயன்படுத்த. ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல சிறந்து விளங்குறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவரை 3ஆம் பாவம் கடகடன்னு டைப் அடிப்பாங்க, செல்போனை பார்த்து கடகடன்னு பிரஸ் பண்ணுவாங்க. அது அந்த 3ஆம் பாவம் தான் மிக 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 முக்கியமான காலத்துக்கு ஏற்ற மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய. ஏன்னா அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு, நாளைக்கு இன்னும் என்னென்னமோ வரப்போகுது. அப்ப நம்ம அந்த காலத்துல காதுல போன் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சு, அப்புறம் லேசா செல்போன் வந்து, இப்போ நமக்கு இன்னைக்கு இந்த டச் போன் வந்துருச்சு. இப்ப டச் போன்ல அமெரிக்காவில் இருக்கவங்களோட பேச முடியுது, லண்டன்ல இருக்கவங்கள பேச முடியுது, ஆஸ்திரேலியா இருக்கவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுது போன்லயே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அப்டேஷன் என்பது 3ஆம் பாவத்தை குறிக்கும். அப்ப 3ஆம் பாவம் என்பது வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பாகம். அப்ப 3ஆம் பாவம் காது எவ்வளவு முக்கியமோ, காது இல்லாதவங்களுக்கு என்ன சொல்றோம், எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குது, கண் இல்லாதவங்களை எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குது. கண் என்பது 2ஆம் பாவத்தின் முக்கிய உறுப்பு, காது என்பது 3ஆம் பாவத்தில். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு போச்சுனாக்கா ஒரு மனிதனால எது துணிச்சலா செய்ய முடியாது. அதுக்காக தான் 3ஆம் பாவத்தை தம்பி பாவம்னு வச்சாங்க. ஏன் தம்பி பாவம்னு சொன்னாங்க, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தான் தம்பி தன்னோட கூட இருந்தா தன்னுடைய படையை ஜெயிச்சிட முடியுங்கிறதுக்காக 3ஆம் பாவத்தை சகோதர பாவம் என்று வைத்தார்கள். எழுத்து எப்பவும் நல்லா கேளுங்க, நல்லவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது டாக்குமெண்ட் எழுத வேண்டியதில்லை, கெட்டவனுக்கு எழுதி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்குமெண்ட் என்பது நம்மகிட்ட ஒரு விஷயம், டாக்குமெண்ட் என்பது கையில இருக்க பணம் கூட டாக்குமெண்ட். எப்படின்னு கேட்குறீங்களா, அதுல எழுதப்பட்டிருக்க 100 ரூபாய் 200 ரூபாய் டாக்குமெண்டா இருக்கு. அதே போல பத்திரம், ஒரு பத்திரத்தை வாங்கும் போது என்ன பண்றோம், வாங்குறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போடுறோம், ஒரு டாக்குமெண்ட் போட்டுக்கிறோம். திருப்பி பத்திரம் வாங்கின பிறகு சொத்து நம்ம கிட்ட இருக்கு, அப்ப அதுக்கு என்ன பண்றோம், சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்றோம். அப்ப சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் என்பது 3ஆம் பாவம், பத்திர பதிவுத்துறை. அப்ப பதிவு என்கின்றது உலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்ப பேசுறேன், இந்த பேசுற விஷயத்தை நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, இந்த ரெக்கார்ட் பண்ண என்பது பதிவை சார்ந்தது. இந்த பதிவு இருக்கனால என்ன முடியுது, பிராட்காஸ்ட் பண்ண முடியுது. இப்ப பிராட்காஸ்ட்ங்கிறது 3ஆம் பாவத்தினுடைய பரிணாமம். அப்ப 3ஆம் பாவம் என்ன செய்யுது, எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லுது. அப்ப 3ஆம் பாவம் என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் 3ஆம் பாவம் பரிணாம பாவம். அந்த பாவமே லக்ன பாவத்திற்கு சிறப்பாக உள்ளதனால் இந்த 3ஆம் பாவம் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கோ அவங்க காலத்துக்கு ஏற்றபடி தன்னை வளைந்து கொடுத்து அந்த எட்ஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தன்னுடைய குறிக்கோளை அடைதல், எதையும் நுண்ணறிவோட பார்த்தல், லக்கணத்துக்கு மிகவும் சிறப்பான பாவம் 3ஆம் பாவம். அதனாலதான் 3ஆம் பாவத்தை என் குருநாதர் எப்பவுமே என்ன சொல்றாருங்களா, காலத்துக்கேற்ற மாற்றம் இல்லை என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எனவே 3ஆம் பாவமே சிறப்பு என்று ஒருவர் பட்டிமன்றத்தை தீர்ப்பே கொடுத்தார். அப்பேற்பட்டது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு இன்னும் பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு ஏஐன்னு வந்துருச்சு. ஏஐங்கிறது எதை சாரம், அந்த 3ஆம் பாவத்தினுடைய பரிணாமத்தை சாரம். அப்ப 3ஆம் பாவத்தோட வளர்ச்சி எங்க கொண்டு போயிட்டே இருக்கு பாருங்க. அப்ப 3ஆம் பாவம் தான் காலத்துக்கு ஏற்ற மாற்றம். 4ஆம் பாவம் என்பது நிலையான பாவம். அது என்ன குறிக்குது, அங்க பாருங்க, நிலையான பாவத்தை கொண்டு முதல் இடத்துல தாயை கொண்டு வச்சான். ஏன் தெரியுங்களா, உலகத்திற்கு நிலம் பூமி தாய், அதாவது தாயும் பூமியும் ஒண்ணு. ஏன்னா கழ்வாரை என்னதான் கடப்பாறை கொண்டு நம்ம போட்டு உடைச்சாலும்
அந்த பூமி எந்த வகையில வருத்தப்படுறது இல்லை. தாய் அதே போலதான். நமக்கு அந்த பிரசவம் போது உலகத்திலேயே மிகப்பெரிய வலி எதுன்னு கேட்டீங்கன்னா பிரசவ வலிதான். அப்பேற்பட்ட வலியை தாங்கிக் கொண்டு தன்னுடைய குழந்தையை பெற்றுவிட்டு கூட தன் குழந்தையை உச்சி முகத்தில் இடுகிறார். அப்ப 4ஆம் பாவம் என்பது ஸ்டாண்டர்ட் பாவம். அதனாலதான் 4ஆம் பாவத்தை கொண்டு தாயை கொண்டு வச்சாங்க. ஏன்னா நிரந்தர பாவம். தந்தை என்பதை தாய் தான் சுட்டி காட்டுறா. இவதான் உனக்கு தந்தை என்பது. ஆனா தாய் ஒருவராக இருக்க முடியும், தந்தை யாராக வேணாலும் இருக்க முடியும். ஆனால் அந்த தந்தை என்பது தாயினுடைய மூலமாகத்தான் தந்தை. அப்போ ஒரு கருவை உற்பத்தி பண்ணி சுமந்து 4 என்கிறது ஸ்டாண்டர்ட் அழுத்தம். அவ்வளவு கஷ்டங்கள். அதாவது உலகத்திலேயே ஒரு கேள்வியை போய் சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது மிக கஷ்டமானது ஒரு எது என்று இப்படி கேட்கும்போது அந்த பிரசவைக்கும் குழந்தை பிறக்கிறதா மிக உலகத்திலேயே இருக்கிற கஷ்டம். ஆனா அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பெண்கள். அதனாலதான் பெண்களை பூமாதேவி என்று பெண்களை வைத்தார்கள். என்ன காரணம்? 4ஆம் பாவத்தினுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்கது 4ஆம் பாவம். ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. சொத்து இல்லாத வந்து உலகம் மதிக்காதுங்க. வீடு, வாசல், சொத்து, சுகம், மண்மனை, ஒரு பொருள், அது ரெண்டினுடைய குவித்தல். அப்ப என்ன ஆகுது? வீடு இல்லாதவன என்ன பண்றாங்க? வாடகை வீட்டுக்கு போகணும். அப்ப 3ஆம் பாவத்தினுடைய பரிணாமமாக 4 வந்துடுறதுனால இடத்திலிருந்து ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல நமக்கு இருக்கணும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எத்தனை ரூபா சம்பாதிச்சாலும் வீடுன்னு ஒண்ணு இருந்தாதான் பொண்ணுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன காரணம்? 4ஆம் பாவம்ங்கிற ஸ்டாண்டர்ட். அப்ப என்ன ஆகுது? வீடு, வாசல், சொத்து, சுகம், மண்மனை, வாகனம், கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை குவிக்கக்கூடிய சக்தி. அப்ப 4ஆம் பாவம் என்பது மிக சிறப்பான ஒன்று. எனவேதான் சொல்றாங்க 4ஆம் பாவம் என்கிறது ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அவன் அந்த உலகம் மதிக்கும். வீடு இல்லாதவன்னு வச்சுக்கலாம். வாடகை வீட்டுல இருக்கும்போது மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும். அப்ப வாடகை கொடுக்கும்போது வற்பத்தியில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டே வந்துகிட்டு இருக்க வேண்டிய. சொந்த வீட்டுல இருந்தா நிம்மதியா தரையில கூட படுத்து தூங்கலாம். அப்ப 4ஆம் பாவம் மிக சிறந்தது. அப்போ 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 4ஆம் பாவம் இருந்தால் அவன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு சக்தி. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். அங்க ஒரு கிரவுண்ட் இருக்குங்க, இங்க தோப்பு இருக்குங்க, இங்க துறவு இருக்குங்க, இவருக்கு 5-6 வீடு இருக்குங்க, வாடகைக்கு வருமானம் வருதுன்னா இன்னும் மதிப்பு ஜாஸ்தி. அதே போல இந்த 4ஆம் பாவங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு விஷயத்தில் நிரந்தரமா எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க, 4ஆம் பாவம் சரியா இருக்கும் பாருங்க. ஒரு காசெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆசிட்டிஸ் இருக்கிறது. அதாவது போட்டுக்க சட்டை அப்படியே இருக்கணும் பரவாயில்ல, அப்படியே ஒரு பாயா இருக்கணும் பரவாயில்ல. ஏன்னா எதையும் அதை மெருகூட்டி பார்க்க மாட்டாங்க. 4ஆம் பாவம் அப்படியே இருக்கிற புத்தகத்தை எடுக்கிறாங்களா அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே ஒப்பிப்பாங்க. ஏன்னா 4ஆம் பாவம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில கல்விக்கு அதாவது ஆரம்ப கல்வி என்பது 2ஆம் பாவம். 11ஆம் வகுப்பு வரைக்கும் 4ஆம் பாவத்தை சாரும். ஏன்னா பாருங்களேன், அதுல படிக்கிற பிள்ளைங்க பாருங்களேன், மேக்சிமம் ஜாதகத்தை அந்த படிக்கிற வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. 4ஆம் பாவங்கிறது மனப்பாடம் பண்ணி அதை முடிஞ்சா பாய்காட் பண்ணி அதை பரீட்சை எழுதிட்டு பாஸ் பண்ணி +2க்கு அப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கை என்கிற கல்வியை கற்க போறாங்க. எல்லா பாடங்களும் பண்ணி கொண்டு நம்ம கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்? எல்லாமே ஏட்டு சுரக்காயா இருக்க தவிர கறிக்கு உதவ மாட்டேங்குது. ஆனா இந்த 4ஆம் பாவங்கிறது 11ஆம் வகுப்பு 12ஆம் +2 வரைக்கும் அந்த படிப்பு. அதுக்கப்புறம் காலேஜ் போறது 9ஆம் பாவத்தை குறிக்கும். ஏன்னா இந்த 9ஆம் 1, 5, 9 தான் உயர்கல்வி. அதை அடுத்த பத்தி அப்ப சொல்றேன். இப்ப ஜாதகத்தை பொறுத்தல உலகத்துல பொருளாதாரத்துக்கு சிறந்த ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா 4ஆம் பாகம் மிக முக்கியம். அடுத்தது 5 என்பது அதாவது குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மடலை சொல் கேளாதாரனார். யாரு? திருவள்ளுவர். நீங்க அதாவது அந்த தன்னுடைய குழந்தை உடையாந்து ஒரு சிறு கையால நம்மளுடைய வாயில அந்த கூழை ஊட்டி விட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சிறுகை அளாவிய கூழ் அமிர்தத்திலே சிறப்புன்னு சொல்றாரு திருவள்ளுவர். அப்பேற்பட்ட நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில 5ஆம் பாவம் என்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம். உலகத்துல 5ஆம் பாவங்கிற காமம் இல்லை என்றால் இந்த பூமி இல்லை. ஏன் என்று சொன்னால் உலகத்திற்கு காமம் என்கிறது 5ஆம் பாவத்தை குறிக்கும். காதல் என்கிறது அன்பை குறிக்கும், அன்பினுடைய உச்சம். அப்ப என்ன ஆகுதுன்னா அன்பினுடைய கணவன் மனைவி உறவுல காதல் இருக்கணும். அப்ப காதல்ங்கிறது என்ன? 5ஆம் பாவத்தினுடைய தன்மை. 5 இல்லாத மனிதன் ஜடத்திற்கு பொருவான. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மல்லிகைப்பூ வாங்கியாந்து கொடுத்து ஒரு சந்தோஷமா அணையோட இருன்னு சொல்லி சந்தோஷமா நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியா, போனியா, வந்தியான்னு சொல்லி அன்பை பரிமாறிக்கொள்வது 5ஆம் பாவம். தான் பெற்ற குழந்தையை உலகத்துக்கு முன்னிறுத்த சொல்றாரு திருவள்ளுவர். எதுக்காக? அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தையுடைய இவன் தந்தை என்னோற்றான் கோர்லன்னு சொல் என்று சொல்வது 5ஆம். அப்ப குழந்தை இல்லாத வீடு கிழவர்கள் துள்ளி குதித்தார்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப 5ஆம் பாவம் என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம். உலகத்தில் உள்ள 5ஆம் பாவம் மிகுந்து இருந்ததுனாக்கா ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு, காதல் கொண்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. 5ஆம் பாவமும் ஒரு ஒரு லெவலோட இருக்கணும். இப்ப 5ஆம் பாவங்கிறது என்ன? அன்பு. அதாவது 3ஆம் பாவம் என்பது மனது, 6ஆம் பாவம் என்பது 5ஆம் பாவம் என்பது ஆழ் மனது. அப்ப ஆழ் மனதுல தான் ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா
சூசைட் பண்ணிட்டாங்க, காதல் தோல்வியிலங்கிறான். என்ன காரணம்? 5ஆம் பாவம் என்பது காதலுடைய உச்சம். அந்த மனிதன் கொண்டு போய் தன்னுடைய அன்பை ஒரு இடத்துல செலுத்துறதுனாலதான் அந்த காதல் தோல்வி வந்தபோது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 5ஆம் பாவம் 8 12களையோ 5ஆம் பாவம் 12ஐயோ 5ஆம் பாவம் என்பது அந்த தோல்வியில கொண்டு விட்டுரும், துண்டித்து விட்டுரும். அப்ப 8 என்பது சிக்கிக் கொள்வார்கள். சில பேர் பாருங்க, காதலிப்பாங்க, எதிர்த்தரப்பிலிருந்து சிக்னல் கிடைக்காது, ஒருதலை காதலாக முடிஞ்சு போயிடும். அது 8ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது துண்டித்தல். 5ஆம் பாவம் என்பது 1 3 5 7 9 11 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க காதலித்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா 5ஆம் பாவத்துல 4ஆம் பாவம் என்பது வந்துச்சுன்னா காதலா இருக்கும், அப்படியே கட் பண்ணிட்டு போயிடும். நீ என்ன சம்பாதிக்கிற, உன்னுடைய பிரச்சனைகள் என்ன? 4ஆம் பாவம் எப்படி தெரியும் கேட்கும், நீனும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டான் சரி சொல்லி பொருளாதாரத்தை வைத்தே செயல்படும். ஆனால் அன்பு என்கின்ற ஒன்று 5ஆம் பாவத்தில் மிகுதியாக இருப்பதால் 5ஆம் பாவம் என்பது குழந்தையை குறிக்கும். குழந்தை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. வாரிசு இல்லாம இருந்து விட்டோம்னா அது அது வந்து ஒரு அது எப்படி கேட்டீங்கன்னா அது 2 வகையா சொல்லுவாங்க. அதாவது அந்த பாரம்பரியத்துல 5ஆம் பாவம் குழந்தை இல்லாதவங்களுக்கு போன பிறவியில ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்காதான். போன பிறவியில ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்காதான். இந்த பிறவியில பாவம் பண்ணவனுக்கு பிள்ளையே பிறக்காதான். அப்படியே பிறந்தாலும் அது கொல்லி வைக்க இருக்காதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் போன பிறவிலே புண்ணியத்தை பண்ணிட்டு வந்துட்டான், அதனால இவனுக்கு குழந்தை பிறந்து புண்ணியத்துக்கு இவனுக்கு கொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இத்துடனே அவனுடைய பிறவி முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவம் பண்ணவனுக்கு எப்படி கேட்டலாம், குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தை பிறந்தது பூரா இவனுக்கு எகேன்ஸ்டாவே வேலை செய்யும். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த குழந்தை என்கின்ற விஷயம் அன்பு, மழலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, காதல், எல்லா விஷயமும் அந்த 5ஆம் பாவத்தை குறிக்கும். ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவம் என்பதும் இருக்க வேண்டும். ஆனா 5ஆம் பாவம் மிகுதியாக இருக்கக்கூடாது. அன்பு மிகுதியாக விட்டால் பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். அதுதான் தோல்வியில முடியுது. எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காத போது தன்னுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். அதனால 5ஆம் பாவம் என்பது சீருமாகவும் சிறப்பாகவும் இருந்தால் நல்லது. 5ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் வெற்றி கொள்ள முடியும். இரட்டைப்படை பாவங்களை கொண்டால் அதன் மூலமாக பொருளாதாரத்தில் வேணா வெற்றி பெறலாமே தவிர அதுல 2 பேரும் அந்யுன்யங்கள் குறைவாக இருக்கும். அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, அப்படி 2 பேருமே வேலைக்கு போவாங்க, போயிட்டு வீட்டுல டயர்டா படுத்துருவாங்க, மன சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா 5ஆம் பாவம் மிகுதியா இருக்கிறவங்க நல்லா சந்தோஷமாவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் 6ஆம் பாவம் நல்லா இருக்கும், சம்பாதிக்கவும் செய்வாங்க, வாழ்க்கையும் வெற்றி. இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு, நான் கொஞ்சமா சொல்லியிருக்கேன். அடுத்தது 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது குருநாதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாவம் என்கிறது நம்ம என்ன பண்றோம், 6 8 12 அவர் நம்ம கெடுதல்னு சொல்றோம். 6ஆம் பாவத்தில் நோய் இருக்கு. 6ஆம் பாவத்துலதான் நமக்கு கஷ்டங்கள் இருக்கு. 6ஆம் பாவத்துலதான் வெற்றி கொள்ற விஷயங்கிற. ஏன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் பாவம் என்பது நம்ம இருக்கிற விஷயத்திலே வெற்றி கொள்ளுகின்ற பாவம். எப்படி 6ஆம் பாவம் வெற்றி கொள்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் தனித்து தன்னை காட்டணும்னா பிரத்தியாரை விட சிறப்பா செஞ்சாதாங்க அந்த உலகம் ஏற்றுக்கும். அப்ப 6ஆம் பாவம் தான் மருந்துகளையும் மருத்துவர்களையும் மருத்துவமனையும் குறிக்குது. ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, 6ஆம் பாவம் அவர் கழுத்துல என்னதான் டாக்டர் படிக்கணும்னு தான் நினைக்கிறோம். அப்ப மருந்து என்கின்ற விஷயம் 6ஆம் பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால, மருத்துவர்கள் 6ஆம் பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த உலகத்திலே என்ன பண்றான், மருத்துவர்களுக்கு தனி மதிப்பு இன்று வரைக்கும் இருக்கு. நோய் நாடி அதுதடிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யல சொல்றாரு. அப்ப என்ன சொல்லுது, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த டாக்டர் இருக்கு. அப்ப 6ஆம் பாவம் மருத்துவர். ஒருத்தரோட ஜாதகத்துல 6ஆம் பாவம் மிக சிறப்பாக இருந்தால் மருத்துவர் ஆகுவதற்கு அந்த 6ஆம் பாவம் தான் சிறப்பு. 6ஆம் பாவத்துல என்ன இருக்குன்னா பாருங்களேன், எந்த டாக்டரும் பாருங்க யாரோட அந்யுன்யமா இருக்கவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, கதை உள்ள இருப்பாங்க, நாம உள்ள போயிட்டு திருப்பி வந்துகிட்டு இருப்போம், ஒவ்வொரு பேஷண்டா உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். ஆனா டாக்டர் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தனியாவே இருப்பார். ஏன்னா 6ஆம் பாவம் சமூகத்துடன் இணக்க முடியாது. ஏன் சாதகத்தோட இணக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மருத்துவர் எல்லாரோடையும் சேர்ந்து பழக ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கிறீங்களேன், சமுதாயத்துல சில விஷயங்கள் இதாயிடும். அதனால என்ன, மருத்துவர் தன்னுடைய ஸ்டேஜில் இருக்கவங்களே பழகுவாங்க. 6ஆம் பாவம் என்பது வெற்றி கொள்ளுகின்ற பாவம். அந்த என்ன ஆகுன்னா, யாரோடையும் போய் இணைஞ்சு செயல்பட மாட்டாங்க. 6ஆம் பாவத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயம் சிறப்பாக செய்ய, எல்லாரை விட சிறப்பாக செய்ய இதுல இருக்கக்கூடிய மாத சம்பளத்துக்கு அந்த கிரகம். அதனாலதான் நான் மாத சம்பளம் 6ஆம் பாவத்துல கொண்டு வச்சுட்டாரு. ஏன்னா மாத சம்பளம் வாங்கினாதான் ஒருத்தருக்கு மாதம் சம்பளம் வந்தாதான் வாழ்க்கையில 7ஆம் பாவங்கிற விஷயத்தை சரியா பார்க்க முடியும். லக்கண பாவங்கிற விஷயமும் நல்லா இருக்கும். 6ஆம் பாவத்தில் நோய் இருக்கு, கெடுதல் இருக்கு. ஆனா 6ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து செய்வதற்கு 6ஆம் பாவம் தான் மிக சிறப்பு. ஏனென்றால் 5ஆம் பாவம் காதலை குறிக்கிறது. அதுல இருந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணும்போது மனிதன் உழைப்பு என்கின்றது வேணும், தனித்துவம் வேணும். அதாவது நான் எல்லாரை விட சிறப்பா இருக்கேங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும், 6ஆம் பாவத்தை வச்சு தான் சொல்ல முடியும். 6 என்பது ஜாதகத்துல சொல்றாரு பாருங்க, 6ஆம் பாவத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, நீ யாரா இருக்கணும்னு நினைச்சீன்னா 6ஆம் பாவமா இருந்ததான் வாழ்க்கையில
நீ மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். ஏன் வெற்றி பெற முடியும்னு கேட்டா சொல்றேன், 6ஆம் பாவம் எல்லா பாவத்திலிருந்தும் மாறுபட்ட பாவம்னு சொல்றாரு. எதனால சொல்றா, ஜாதகரின் அந்த 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 6ஆம் பாவம் தான் மற்ற பணிபுரிதல், மாதச்சம்பளம், தொழிலாளர்கள் மற்றும் ஒருத்தர்கிட்ட நம்ம விஷயத்தை வெற்றி பெற வைக்கணும்னா அந்த 6ஆம் பாவம் தான் இருக்கணுங்கிறார். பொதுமக்கள் தொடர்பிலிருந்து விலகி இருத்தல், மற்றவரை தோல்வியடை செய்து வெற்றி பெறுதல், ஜாதகரின் ஆதிக்க குணம், மற்ற ஜாதகர்கள் மறைமுக எதிரியாக இருத்தல், ஜாதகர் மீது வழக்கு தொடுத்தல், எல்லா மக்களுக்கும் உண்டான பொதுவான சிந்தனையிலிருந்து மாறுபட்ட சிந்தனை இருத்தல். எல்லாருக்கும் உள்ள சிந்தனை எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்ன ஆகும், 6ஆம் பாவம் நான் கூட சொல்லுவேன், அடிக்கடி எங்க குருநாதர் சொல்லுவாரு, ஜெயலலிதாவை தான் 6ஆம் பாவம்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தான் சொல்றதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 6ஆம் பாவம் என்பது தனித்துவமான பாவம். அந்த 6ஆம் பாவமே மிக சிறந்த பாவம் என்பது இன்றைக்கு 6 பாவத்தோட இருக்கு. அடுத்த முறை எனக்கு கிடைக்கும் போது மறுபடியும் 7லிருந்து 12 பாவங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மணி இப்போ கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. அதனால இறைவனோட அனுகிரகம். நான் எதுவும் தவறாக பேசியிருந்தால மன்னிச்சிருங்க. ஜோதிடம் என்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நீங்கள் அதிகமாக இறை வழிபாடுகளை பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை தினமும் வழிபட்டுட்டு தினந்தோறும் நல்ல விஷயங்களை சாமிக்கு செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை பண்ணிட்டு உங்களுடைய நீங்க சம்பாதிக்கிறீங்களா அதுல 1/3 ஒரு 10 ரூபா சம்பாரிச்சுட்டா 3 ரூபாயை நீங்க அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்துங்க. 100 ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்கன்னா 30 ரூபாய் அன்னதானம். ஏன்னா அது ஒரு கர்மம். ஏன் என்று கேட்டால் நாம நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். கெட்டதை சொல்லும் போது நமக்கு சில பலன்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா கேடயமாக எப்படி இறைவன் கர்ண பரமாத்மா, கர்ணன் எப்பேற்பட்ட ஒரு தர்மவான், ஆனால் அவன் சொர்க்கத்துக்கு சென்ற போது பசி இருந்து போனது. அப்பொழுது பசி இருக்கின்ற பொழுது கர்ணன் வந்து நான் சொர்க்கத்துல இருக்கேன், எனக்கு ஏன் பசிக்குதுன்னு கேட்கிறான். அப்ப பசிக்கும் போது அங்க இருந்து ஒரு ரிஷி சொல்றாரு, இவனுடைய ஆள்காட்டி விரல் எடுத்து உன் வாயில் வை அப்படின்னு சொல்றாரு. வாயில வச்சிடாப்ல, வச்ச உடனே பசி திருந்து போச்சு. அப்ப எப்படி சாமின்னு அப்படி கேட்கிறாரு. அப்ப அது சொல்றாரு, நீ எல்லா தர்மங்களும் செய்தாய், ஆனால் ஒரு தர்மம் மட்டும் நீ செய்யவில்லை, அன்னதானத்தை செய்யல. ஆனா ஒருவர் வந்து ஒரு இடத்துல அன்னதானம்னு கேட்டு வரும்போது அங்கே ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போய் என்று ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டினாய். அந்த புண்ணியம் அவர் அங்க போய் சாப்பிட்டு காட்டு விரல்ல இருந்து அந்த புண்ணியம் தான் உனக்கு இந்த பசியை தீர்த்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஜோதிடராக இருக்கக்கூடிய நாம் யாருக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணுங்கிறத தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துட்ட இந்த மகளிர் தேசிய கூட்டமைப்பு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் நான் அதிகப்படியா பேசி நினைக்காதீங்க, எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இதுல என்ன ஆகுனா, நான் ஜோதிடர், ஆசிரியர் இல்ல, அதனால எனக்கு இப்படித்தான் பேச தெரியும். அதனால கூட குறைச்சு பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இங்க உள்ள அத்தனை குருமார்களையும் நான் வணங்குகிறேன். மீண்டும் மீண்டும் என்னுடைய குருநாதர் திரு குன்றத்தூர் இருக்கும் தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி, எல்லோரும் கொடுப்பினையும் தசாபுத்தி என்கின்ற புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்தீர்கள் என்றால் வாழ்க்கை என்கின்ற ஜோதிடத்தில் நீங்கள் முதல் படி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அந்த படியை போய் தொட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டு உயர்ந்த உச்சத்துல வச்சிருவாரு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். மேலும் உங்களுக்கு என்ன நன்றி. நன்றி சார், சிறப்பான உரை. அடுத்தது நன்றி உரையை வழங்கிவிட்டு அடுத்த கேள்வி பதில் போகலாம். எமது நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது ஜோதிடர் சென்னையை சேர்ந்த வேணுகோபால் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். இப்பொழுது ஐயா அவர்கள், அறிவழகன் சண்முகம் ஐயா அவர்கள், அவருடைய அந்த பேச்சு மழையில இன்னும் கொஞ்சம் மேல அத சுனாமியில இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. அவருடைய குரல் கடன்னு என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப நான் ஆசிரியர் இல்லை, நான் ஜோதிடர்னு சொல்லிக்கிட்டே அவரு அவ்வளவு விஷயங்களை அவ்வளவு குறுகிய நேரத்துல அவ்வளவு வேகமா கொடுத்தாரு. இவ்வளவு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ அவரை நமக்கு சொல்லணும்னு அவர் மனசுல எவ்வளவு நினைச்சிருந்தா இவ்வளவு வேகமா அவர் இத்தனை விஷயங்களை டெலிவரி பண்ணாருங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அவர் கண்டிப்பா இன்றைக்கு 6 பாவங்களை கொடுத்திருக்காரு. கூடிய விரைவில் மற்ற பாவங்களையும் இன்னொரு எபிசோடா ஐயா அவர்கள் கன்சிடர் பண்ணி ஒரு டேட் கொடுத்து, அம்மா மஞ்சுளா அம்மா சீக்கிரமா ஒரு டேட்டை வாங்கி நம்ம கொடுத்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கி அவர் எங்களுக்கு நல்ல விஷயங்கள், கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களையும் அந்த புஸ்தகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸையும், இதை எப்படி நமக்கு கேபி ஜோதிடம் பாரம்பரியத்திலிருந்து வித்தியாசமாக இருந்து எப்படி நமக்கு ரொம்ப துல்லியமா கணிக்க உதவுங்கிறது அவர் அனுபவத்திலிருந்து 1 லட்ச ஜாதகங்களை ஆய்வு செய்த அனுபவத்தோடு அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும்
இந்த இதுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை கொடுக்கிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை வழங்கிய தேசிய மகளிர் ஜோதிடம் கூட்டமைப்பின் தலைவர் கனகாம்பாள் அவர்களுக்கும், இதை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும், இதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஜோதிடர்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமைப்பில் இத்தனை எபிசோட்ஸ் ஒவ்வொரு நாளும் அற்புதமா ஒரு ஸ்பெஷல் குரு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது கிடைக்கக்கூடிய இந்த அறிவானது நம்ம பல 1000 ரூபாய் செலவு பண்ணா கூட கிடைக்காது. இத்தனை எபிசோட்ஸ் நம்ம நாலேஜ் நமக்கு வேணும்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மேல 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம செலவு பண்ணணும். இத நம்ம காதுக்கு ஆன்லைன் வழியா கொண்டு சேர்த்து இத்தனை ஜோதிட குருமார்களை ஒருங்கிணைத்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு இன்னும் மிக உயர்ந்து உலகியால் அளவில் இது ரொம்ப பெருசா ஆகணும் அப்படின்னு அந்த இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கூட்டமைப்புக்கு நன்றி, வணக்கம். அம்மா மஞ்சுளாம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான உரை. நன்றி ஐயா.